அனைவருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெயிட் லாஸ் 71 டேஸ் சேலஞ்சோட டே வந்து 40யும் 41ம் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு வாய் வார்த்தையாக தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று 40வது நாள் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது, தாத்தா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்னன்னைக்கு வந்து எங்கள் ஊர் சைடெலாம் கருமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே போயிருந்தோம். போயிட்டு காலையில் 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வந்தோம். அதனால் நான் அன்னன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். காலையில் இங்கேருந்து கிளம்பும்போதே வந்து 2 தோசை தக்காளி கார சட்னி சாப்பிட்டுட்டு வந்து அங்கே போயாச்சு. அங்கே வந்து சாப்பாடு வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து ரசம், மோர், இதெல்லாம் வந்து சாப்பாடு. இதுதான் நான் வந்து என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, மட்டன் சிக்கன் இது 2 எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து மதியம் சாப்பிட்டேன். நைட்டு வந்து எதுவுமே சாப்பிடல, பசி இல்லை. அதே மாதிரி அதனால் விட்டுட்டேன். கடுக்காப்பொடி தண்ணி அதே மாதிரி சாப்பிட்டு, ஏன்னா வந்து நான்வெஜ்ஜெலாம் நிறையா ஹெவியாக சாப்பிட்டு இருப்போம். அதனால் வந்து கடுக்காப்பொடி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு டே வந்து முடிஞ்சிருச்சு. அது 41, அதாவது இன்றைக்கி என்ன நான் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து காலையில் வந்து 3 இட்லி எடுத்துக்கிட்டேன், தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு வந்து ஒரு 2 பணியாரம். பசி இல்லை, எப்போதுமே இட்லி சாப்பிட்டா பசியே இருக்காது. அதனால் 2 பணியாரம் மட்டும், பாப்பா குத்தையில் 2 பணியாரம் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன். நான் வந்து எத்தனை மணிக்கு எக்ஸசைஸ், அதாவது நேற்று பண்ணல, இன்றைக்கி தான் பண்ணியிருந்தேன். நேற்று அங்கே இருந்தேன் இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து நான் என்னென்ன எவ்வளோ எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் பண்ணேன் அப்படின்னா, எவ்வளோ நேரம் பண்ணேன், 1 மணி நேரம் பண்ணியிருப்பேன். எவ்வளோ கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா 489 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருந்தேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற ஆரம்பிக்குது. அதுதான் என்னோடய பெரிய சந்தோஷமே. உங்களுக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டுக்கு வந்து என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி தான் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். ஓட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. போன தடவை ஓட்ஸு தான் முக்கால்வாசி நான் வந்து ட்ரை பண்ணது. மசாலா ஓட்ஸ் கஞ்சி அது மட்டும்தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த தடவை நான் ஒயிட் ஓட்ஸ், மசாலா ஓட்ஸ் கிடைக்கல. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டுட்டேன். அவங்க வந்து இல்லை, ஸ்டாக் இல்லை, நான் வந்து ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, இட்லி, அப்புறம் வந்து முட்டைக்கோஸில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டயட்டை முடிச்சிட்டேன். என்னோடய எக்ஸசைஸை பற்றி நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். அதே மாதிரி என்னோடய எக்ஸசைஸுக்கு வந்து நான் எந்த ஒரு கோச்சிங் சென்டரோ எதுவுமே நான் வந்து போகவே இல்லை. ஜிம்மு எதுவுமே போகவே இல்லை. போன வெயிட் லாஸ் ஒர்க் அவுட்டும் சரி, இப்போ பண்ணுறதும் சரி, நான் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுத்து செலவு பண்ணி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண கிடையாது. நான் வீட்டில் வந்து வெயிட் லாஸ் ஆப் ஃபார் உமன், இந்த எக்ஸசைஸ் ஆப்பு தான் வந்து யூஸ் பண்ணி என்னோடய வெயிட்டை குறைச்சிக்கிட்டு வரேன். காசு கட்ட தேவையில்லை, ஜிபே எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு காசு கட்டணும் அப்படின்னா கட்டிக்கலாம், அதுலேயும் அந்த ஆப்ஷனும் இருக்குது. எனக்கு வந்து எந்த எக்ஸசைஸ்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த எக்ஸசைஸ்லாம் நான் வந்து பண்ணுவேன். எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டாக அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் இருக்குது, அதுக்கு ஒரு இது இருக்குது, ஷெட்யூல் இருக்குது. பின்னாடி இடுப்பு சதையை குறைக்கிறதுக்கு ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. முன்னாடி தொப்பை மட்டும் குறைக்கணுமா, அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. அந்த கை சதையை குறைக்கணும்ல, இந்த ஆர்ம்ஸ் பகுதியை, அதே மாதிரி அதையும் குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. நம்மளோட முகத்தை சின்னதாகணும் அப்படின்னா அதுக்கும் எக்ஸசைஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி எக்ஸசைஸ் இருக்குது அந்த ஆப்பில். பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன இது யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து 2 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸும் பின்னாடி இடுப்பு சதையை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத்தம் வந்து 1 மணி நேரம் பண்ணுவேன். என்னால் எப்படியா இருந்தாலும் 1 மணி நேரம் பண்ணணுன்னு தான் நினைப்பேன். அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஒரு நாள் 1.5 மணி நேரம் பண்ணுவேன். அதுக்கு மேலே தாண்டினது கிடையாது. சரி, நீ வந்து சூப்பராகவே வந்து டே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஈவினிங் வந்து என்னாவது சாப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். 2 நாளாக ஒழுங்காகவே வீடியோ போடுறதில்ல, சாரி.
என்னோடய சுச்சுவேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, நான் வந்து அந்த சோம்பு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு வரேன். எக்ஸசைஸ் இப்போ தானே பண்ணி முடிச்சேன். சரி, டாட்டா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே எடுக்க வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தா, அதனால் வந்து நான் இப்போ எடுக்கேன் காலையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நைட்டு வந்து என்ன சாப்பிட்டேன், சாப்பாடு மீல் மேக்கர் கிரேவி அதான் வச்சு சாப்பிட்டேன். கொஞ்சமாக சாப்பாடு மீல் மேக்கர் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். நைட்டு படுக்கும்போது கடுக்காப்பொடி தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே பண்ணல. பாப்பாவுக்கு விடிய நல்லா ஃபீவர் ஆகிட்டு, சரின்ட்டு அவளையும் பார்த்துட்டு காலையில் நைட்டு வச்சுருந்தால அந்த சாப்பாடு இருந்துச்சு, அதை வச்சு அவளுக்கு கொஞ்சம் வந்து ஊட்டி விட்டுட்டு நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஓட்ஸ் கஞ்சி கொஞ்சம் இருந்துச்சு. காலையில் ஒழுங்காக என்னால் சாப்பிடக்கூட முடியல, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவும் நல்லா ஃபீவர் அடிக்குது, நல்லா வந்து சுடுது. அவள் ஒரு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து தண்ணி குடிக்காமல் விட்டுட்டா. நான் தான் கொடுத்தேன். அவள் வேணான்னு சொல்லவும் நானும் விட்டுட்டேன். அப்படியே தண்ணி குடிச்சிருந்தா இந்த ஒரு உடம்பு இவ்வளோ ஹீட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டு சொன்னார். சரி, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மதியத்துக்கு ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டேன். சரி, இன்னொரு டிப்ஸு, நான் வந்து இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதா இல்லை. ஏன்னா பாப்பா பார்த்துக்கணும் இல்லையா, ஃபீவர்னால தூங்கிட்டு இருக்கான். அது வெளியே வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, டெலிவரி அதாவது ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்க டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். கிடுன்னு 65லேருந்து 104 கிலோ வந்துட்டேன் 10 மாதத்தில். கரெக்டாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருங்க. நல்லா வந்து நொறுக்கு தீனி சாப்பிடுவேன். உங்களை டெலிவரி டைம் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு ஆசைப்பட்டதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்களா, இது வந்து நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சாப்பிடக்கூடாது. எண்ணெய் பலகாரம் அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா செரிக்காது. நம்ம ஒருத்தராக இருந்தால் பரவாயில்ல, 2 பேர் இருக்கிறனால நமக்கு வந்து செரிக்காமல் இருக்கும். நொறுக்கு தீனி அவாய்ட் பண்ணணும், எண்ணெய் பலகாரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக சாப்பாடு எடுத்துக்கணும். 2 வேளை சாப்பிட்றத 3 வேளையாக எடுத்துக்கணும். அதாவது ஒரு வேளைக்கு இவ்வளோ சாப்பிட்றத விட ஒரு வேளை இவ்வளோ சாப்பிட்ணும், அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து இவ்வளோ சாப்பிட்ணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டு வந்து கம்மியாகுங்கிற வெயிட்டு போடாமல் இருக்கும். வெயிட்டு போடுறத அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், கொஞ்ச நேரம் தியானத்தில் இருக்கலாம், கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து வாக்கிங் போகணும். வாக்கிங் இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணலை, என்னால் முடியல. அப்போ வந்து ரொம்ப வெயிட் போட்டேன்னா மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு. வயிறுமே இருக்க ரொம்ப பெருசாகிட்டு போச்சு. அதனால் வந்து நான் பண்ணலை. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட டெலிவரி டைமில் நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பீங்க. டெலிவரிக்கு அப்புறமும் உங்களுக்கு வலியெலாம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வந்து என்னை மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணெய் பலகாரம், பூரி, அப்புறம் வந்து சிக்கன் மட்டன்லாம் நார்மலாக எடுத்துக்கிறத விட நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். ஆசைப்பட்டது ஹஸ்பண்டே நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். அந்த டைமில் டெய்லி சிக்கனாக கூட எடுத்து வந்திருக்காரு, மட்டனாக கூட எடுத்து வந்திருக்காரு. அவ்வளோ வந்து பிடிச்சதெல்லாம் வாங்கி தரவும் எனக்கு நல்லா வெயிட்டு போட்டுருச்சு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. பிடிச்சதை சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லவே மாட்டோம். லிமிட்டாக சாப்பிடுங்க. அந்த லிமிட்டாக சாப்பிட்றத தான் நான் மிஸ் பண்ணிவிட்டு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன். நீங்களும் வெயிட் அதாவது டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் வெயிட் போடாமல் இதாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஓட்ஸ் வந்து என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு. சஃபோலா ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அது வந்து நான் மசாலா ஓட்ஸ் இருக்குல்ல, க்ரீமி ஓட்ஸ் தான் கேட்டிருந்தேன். மசாலா ஓட்ஸ் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. சரின்ட்டு க்ரீமி ஓட்ஸே வாங்கி கஞ்சி மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நல்லா இது மாதிரி சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அது வந்து உங்களுக்கு ரெசிபி வந்து போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ இன்னையோட முடியுது. நைட்டுக்கு என்ன சாப்பிட்றேங்க தான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து டே ரொம்ப சூப்பராகவே வந்து போச்சுன்னு தான் சொல்லுவேன். வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. என்னோட டயட்டை விடலை. இன்றைக்கான எக்ஸசைஸ் பண்ண முடியாது. பாப்பா வந்து பார்த்துக்கணும், வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். பிள்ளைங்களோட ஹெல்த்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நாளைக்கு டேவை எப்படி கிரேவிங்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாளைக்கு வரேன். டாடா, பை பாய்.